டைமண்ட் மேளா அட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், காஞ்சிபுரம். காலு தான் வந்து இனிஷியல் மெரிடியன். காலில் வந்து நமக்கு ஹார்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது, ஸ்டொமக் பாயிண்ட்ஸ் இருக்குது, ஸ்ப்ளீன் பாயிண்ட்ஸ் இருக்குது, லிவர் பாயிண்ட்ஸ் இருக்குது, கிட்னி பாயிண்ட்ஸ். அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறது. நிறைய மெடிசன் எடுத்துப்பாங்க, அதெல்லாம் தேவையில்லை. வித்தவுட் மெடிசனில் வந்து 5 டேஸில் வந்து கிட்னி ஸ்டோன் எந்த சைஸில் இருந்தாலும் கிளியர் பண்ணி கொடுப்போம். மினிமம் வந்து 4 மந்த்ஸில் வந்து தைராய்டு டேப்லெட்டே இல்லாமல் கிளியர் பண்ணி கொடுப்போம். தைராய்டு கிளாண்டை வந்து ஆக்டிவேட் பண்ணுவோம். அதுக்கு வந்து ஃபேஸ் ரிஃப்ளெக்ஸாலஜின்னு இருக்குது. ஃபேஸுக்கு கொடுத்துட்டு ப்ளஸ் வந்து அந்த தைரோ கிளாண்டை ஆட் பண்ணுவோம். பேபி இல்லாதவங்களுக்கு, ஸ்பெம் கவுண்ட் இல்லாதவங்க, என்கிட்ட வந்து ஏகப்பட்ட பசங்க வந்து 0 ஸ்பெம்மில் தான் வராங்க. பசங்க எல்லாமே எல்லாம் ஐடி பசங்க, இந்த மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க. பாடி ஹீட் ஆகிட்டு அவங்களுக்கு வந்து ஸ்பெம்மே இருக்கிறது இல்லை. குழந்தையே இல்லைன்னு டாக்டர் உங்களுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொன்னவங்களாம் நான் பண்ணி கொடுத்துருக்கோம். அது பேர் என்னாலும் நான் கொடுக்கலாம். அவங்களுக்கு இப்போ குழந்தை பிறந்து எல்லாருக்குமே 2 குழந்தை வச்சுருக்காங்க. 2 குழந்தை வச்சுருக்காங்க. இப்போ இந்த ப்ராசஸில் இந்த கால்கள் தொடு சிகிச்சை அப்படின்னு நம்ம பேசும்போது ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கணும், அந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா? ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கிறதுக்கு கொடுப்போம். நம்ம மெயினாக வந்து பிளட் சர்க்குலேஷனுக்கு தானே கொடுக்குறோம் உங்களுக்கு. நம்பர் 1ன்னு சொல்லுவோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம யாருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் வந்து சோலார் ப்ளெக்ஸ், பாடி வந்து மையப்புள்ளின்னு சொல்லுவோம், உடற் மையம், அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். அது எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கு. இது வந்து கிட்னி பாயிண்ட். உங்கள் பாடியில் உள்ள ஹீட்டை வந்து வாட்டர் வழியாக தான் வெளியில் போகணும். இது அப்போ நிறைய தண்ணி குடிக்கணும், நீங்கள் யூரின் ஃப்ரீயாக போகணும். அப்போது இது கிட்னி பாயிண்ட் கொடுக்குறோம். அசிடிட்டின்னு சொன்னல உங்களுக்கு, அப்போ ஸ்டொமக் பாயிண்ட்ஸ் அடுத்தது கொடுக்கணும். ஸ்டொமக் வந்து இது தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மாடலில் இப்படி தான் உங்களுக்கு ஸ்டிமுலேஷன் கொடுக்கணும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைரெக்ஷன் இருக்குது, ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் இருக்குது. இதுக்கு வந்து 75% கொடுக்கணும், இன்னொன்றுக்கு 50% கொடுக்கணும், இன்னொன்றுக்கு 100% கொடுக்கணும். ஹார்ட்டில் பிளாக் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுவும் இதில் ரிலீஸ் பண்ணுவோம். ஹார்ட் பிளாக்கில் ரிலீஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிட்டு நீங்கள் போய்ட்டு ஆன்ஜியோ பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஹார்ட் பேஷண்ட்டுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் மினிமம் வந்து உங்களுக்கு ஆன்ஜியோகிராம் பண்ணுறதுக்கு ஆன்ஜியோபிளாஸ்ட் பண்ண 2.5 to 3.5 ஆகுது அப்படின்னா, நமக்கு வந்து அங்கே இருக்க வேண்டியது இப்போ 3.5 லட்சத்துக்கு ஒரு 70% 90% பிளாக் வந்து ரிலீஸ் பண்ணி 2 ஸ்டண்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா, அதை நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு மினிமம் 5 months ஆகும். எந்த ப்ராப்ளமும் இருக்காது நம்ம பண்ணுறதுக்கு. ஆனால் காஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15,000 ஆகும். கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். மருத்துவ முறைகளில் பல விதங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதில் கால்களை வந்து அதுக்கான தொடு சிகிச்சை கொடுத்து வியாதிகளை சரி செய்ய முடியும் அப்படின்ற ஒரு முறையும் இருக்குது. அது எப்படி செயல்படுது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நிறைய விஷயங்களை பேசுகிறதா இருக்கும். அதுக்காக நம்ம கூட டாக்டர் மணிகண்டன் இருக்கார், அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்கலாம். வணக்கம். வணக்கங்க. சொன்னது போல் பல மருத்துவ முறைகள் கேள்விப்படுறோம். இப்போ மலர் மருத்துவம் அப்படின்னு ஒவ்வொரு விதமான மருத்துவ முறைகள் அப்படின்றது இருக்குது. குறிப்பாக இந்த கால்களை மையப்படுத்தி அந்த தொடு சிகிச்சை கொடுக்கறது மூலமாக வியாதிகளை குணப்படுத்த முடியும்னா இந்த டேர்ம் இதை எப்படி நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம்? இப்போ கால்லனா வந்து நமக்கு காலு தான் வந்து இனிஷியல் மெரிடியன். ஓகேங்களா? உங்களுக்கு இப்போது சுகர் பேஷண்ட்டோ இல்லை கிட்னி பேஷண்ட்டோ லிவர் பேஷண்ட்டோ இவங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எங்கே தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலில் தெரியும். ஒரு கிட்னி பேஷண்ட்னா கால் வீங்கிடும். சுகர் பேஷண்ட்டுக்கும் வந்து காலில் ஃபஸ்ட்டு மறுத்து போகும், ப்ளட் ஃப்ளோ இருக்காது, புண்ணு வந்துடும் காலில். அதே மாதிரி தான் லிவர் பேஷண்ட். லிவருக்கு பார்த்தீங்கன்னா காலில் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர்ஸ் தெரியும், டாட்டாக இருக்கும் காலில் கீழே பார்த்தீங்கன்னா. நமக்கு வந்து 72,000 வெயின்ஸ் வந்து கால்லேருந்து தான் உங்களுக்கு இனிஷியல் ஸ்டார்ட் ஆகுது. இது எங்கே போகுதுன்னா உங்களுக்கு ஸ்பைன் வழியாக போயிட்டு செர்விக்கல் போயிட்டு உங்களுக்கு மெசேஜும் கமாண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த காலில் போய் டச் பண்ணுறீங்க, ஒரு சின்ன தீப்படுது. ஓகேங்களா? அந்த மெசேஜ் வந்து கால்லேருந்து இது ஸ்பைன் வழியாக தான் போகும், போயிட்டு இங்கே மெசேஜ் போகும். அங்கேருந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு மெசேஜ் கமாண்ட்ஸ் வந்து இங்கே வரும். ஓகேங்களா? காலை வந்து நம்ம மையப்படுத்தி ஏன் செய்கிறோம் அப்படின்னா வந்து இனிஷியல் மெரிடியன் ஆஃப் வெயின்ஸ் அந்த காலில் இருக்குது. ஓகேங்களா? காலில் வந்து நமக்கு ஹார்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது, ஸ்டொமக் பாயிண்ட்ஸ் இருக்குது, ஸ்ப்ளீன் பாயிண்ட்ஸ் இருக்குது, லிவர் பாயிண்ட்ஸ் இருக்குது, கிட்னி பாயிண்ட்ஸு எல்லாமே வந்து ஒரு பாயிண்ட்ஸ் அந்தந்த இடத்துல ஸ்பாட்டில் நம்ம வச்சுருக்கோம் காலில். அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறது. அந்த ஸ்டிமுலேட் பண்ணுறது மூலமா நம்ம மெடிசன் எப்படி கொடுத்து வந்து ஒரு நோயை குணப்படுத்துகிறாங்களோ
அது மாதிரி அந்த ஆர்கனில் நம்ம ஸ்டிமுலேஷன் கொடுக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக க்யூர் ஆகும். மெடிசன் இல்லாமல் வித்தவுட் மெடிசன். ஓகே. ஃபுட் வந்து கொஞ்சம் சொல்லுவோம், இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், இதை ஃபாலோ பண்ணாதீங்க, ஈஸி டைஜஷனாக சாப்பிடுங்க, அதுவும் சொல்லுவோம். இந்த ட்ரீட்மெண்ட் எப்படின்னா வந்து 3 days ஒன்ஸ் வரும். ரொம்ப ஹெவியான அஃபெக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னா வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸ் வர சொல்லுவோம். இப்போ இந்த மருத்துவ முறையில் எந்தெந்த வியாதிகளை குணப்படுத்த முடியும், இதெல்லாம் குணப்படுத்த முடியாது? இப்போ நம்ம ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜியில் மெயினாக வந்து கிட்னி ஸ்டோன் வந்து ரொம்ப செலவு பண்ணுவாங்க, நிறைய மெடிசன் எடுத்துப்பாங்க, அதெல்லாம் தேவையில்லை. வித்தவுட் மெடிசனில் வந்து 5 days வந்து கிட்னி ஸ்டோன் எந்த சைஸில் இருந்தாலும் கிளியர் பண்ணி கொடுக்கும். எந்த சைஸில்? எனி சைஸ். ஓகே. யூரின்லேயே கொண்டு வந்துடுவோம். அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக டேப்லெட்ஸ் அந்த மாதிரி எந்த டேப்லெட்ஸும் கிடையாது. ஓகே. ஓகேங்களா? வேறு என்னெல்லாம் பண்ண முடியும் இதில், எந்த மாதிரியான வியாதிகளுக்கு? இப்போ ஒருத்தர் டிஸ்க் பல்ஜ் வராருங்க, நடக்கவே முடியல, சியாட்டிக்கா வெயின் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க, செர்விக்கல் ஸ்பான்லாசிஸ் வருவாங்க, ப்ரோசன் ஷோல்டர் வருவாங்க, சுகர்னால் வந்து கையை தூக்க முடியாது, மசில் கிராம்பிங் இருக்கும், ஃபோராம் மசில்ஸ் வந்து பிடிச்சிருக்கும், டைட்டாக பிடிச்சிருக்கும், கால் வந்து இம்ப்ராப்பர் வாக்கிங் இருக்கும். இவங்களெல்லாம் வந்து மெடிசன் இல்லாமல் பக்காவாக க்யூர் பண்ணலாம். இந்த ஃபுட்டில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இது கூட வந்து நமக்கு இப்போ டிஸ்க் பல்ஜி, செர்விக்கல் ஸ்பான்லாசிஸ் அப்படிலாம் இருக்குன்னா அதுக்கு வந்து அடிஷ்னலாக இன்னொரு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அந்த ஸ்பைன் அலைன் பண்ணுறதுக்காக டான் தெரப்பின்னு ஒன்று கொடுப்போம், ப்ளஸ் வர்மா கொடுப்போம். நம்ம கிளினிக்கில் வந்து மல்டி தான் பண்ணுவோம். ஒரு 8 டைப் ஆஃப் தெரப்பி இருக்குது. அந்த 8 டைப் ஆஃப் தெரப்பி யார் யாருக்கு எந்தெந்த தெரப்பி தேவையோ அதை செலக்ட் பண்ணி அப்படி தான் கொடுப்போம் நாங்கள். ஓகேங்களா? அப்போதான் மெடிசன் இல்லாமல் கொடுப்போம். ஒரு சிலர் வந்து எனர்ஜி இல்லாமல் இருப்பாங்க. இப்போ அவருக்கு வந்து டிஸ்க் பல்ஜியாக இருக்குது, எனர்ஜி இல்லை அப்படின்னா அந்த ஸ்பைன் வந்து நம்ம எனர்ஜி இல்லாதவருக்கு சரி பண்ண முடியாது. அப்போ வந்து ஒரு சில ஸ்மூத்தி அவங்க வீட்டிலேயே ரெடி பண்ணி சாப்பிட்ற மாதிரி சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா ஆயுர்வேதிக்கில் ஹீமோகுளோபின்காக டேப்லெட்ஸ் கொடுப்போம், எனர்ஜி கொடுப்போம். அப்படி கொடுத்து அவரை ரெடி பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ இது தாண்டி இந்த தைராய்டு மாதிரியான வியாதிகளுக்கு அந்த மாதிரி எல்லாமே கண்டிப்பாக வித்தவுட் டேப்லெட்டில் வந்து மினிமம் வந்து 4 months வந்து தைராய்டு டேப்லெட்டே இல்லாமல் கிளியர் பண்ணி கொடுப்போம். தைராய்டு கிளாண்டை வந்து ஆக்டிவேட் பண்ணுவோம். அதுக்கு வந்து ஃபேஸ் ரிஃப்ளெக்ஸாலஜின்னு இருக்குது. ஃபேஸுக்கு கொடுத்துட்டு ப்ளஸ் வந்து அந்த தைரோ கிளாண்டை ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு மினிமம் 4 months வந்து டேப்லெட்டே கிராஜுவலாக தான் குறைப்போம். எடுத்ததெல்லாம் குறைக்க மாட்டோம், கிராஜுவலாக குறைப்போம். செக் பண்ணி தான் பிளட் செக் பண்ணி குறைச்சிடுவோம். இப்போ ஆல்ரெடி இப்போ தைராய்டு அப்படிங்கும்போது சிலருக்கு கட்டி வரும் இல்லையா, அந்த மாதிரியான ஸ்டேஜஸ் இருந்தாலுமே க்யூர் பண்ண முடியுமா? தைராய்டு கட்டி ரொம்ப பெருசாகிடுச்சு, சென்டிமீட்டரில் இருக்குது அப்படின்னா வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருக்கோம். ரொம்ப பெருசுனா வந்து ஆப்ரேஷன் தான் போவாங்க. இப்போ வந்து TSH வேல்யூ இருக்குது. TSH வேல்யூ வந்து உங்களுக்கு 150 போனாலும் தைராய்டு கிளாண்டு வந்து பெருசாக வீங்காமல் இருக்குது அப்படின்னா வந்து அவங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருவோம். 150 இருந்தாலுமே அதை குறைச்சிட்டு வந்துடுவோம். வித்தின் 6 months வந்து வித்தவுட் டேப்லெட்டில் கிளியர் பண்ணுவோம். அது பிரச்சனை கிடையாது. கிளாண்டு பெருசாகிடுச்சு, கழுத்தில் ஒரு மாதிரி அன்னீசியாக இருக்குது அப்படின்னா அவங்க ஆப்ரேஷன் தான் போவாங்க. அதுக்கப்புறம் லைஃப் லாங் டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது? இல்லைங்க, நம்ம வந்து இப்போ ஒரு 12 years பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய பேஷண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. வித்தவுட் டேப்லெட் எப்போ நான் டேப்லெட் நிப்பாட்டி கொடுத்தனோ அது மாதிரி கிடையாது. அவங்க அப்பப்போ 3 months ஒன்ஸ் வந்து சும்மா ரிப்ரெஷ் பண்ணுவாங்க. அந்த தைராய்டு கிளாண்ட் வந்து ரிப்ரெஷ் பண்ணிட்டு போவாங்க. வேறு எந்தெந்த வியாதிகளுக்கு? பேபி இல்லாதவங்களுக்கு நிறைய இப்போ வந்து எல்லா இடத்துலையும் ஃபெர்டிலிட்டி சென்டர் தான் நிறையா இருக்குது. ஸ்பெம் கவுண்ட் இல்லாதவங்க என்கிட்ட வந்து ஏகப்பட்ட பசங்க வந்து 0 ஸ்பெம்மில் தான் வராங்க. பசங்க எல்லாமே எல்லாம் ஐடி பசங்க, இந்த மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க. பாடி ஹீட் ஆகிட்டு அவங்களுக்கு வந்து ஸ்பெம்மே இருக்கிறதில்ல. ரெடி பண்ணால் ரெடி ஆகிடுவாங்க, ஆனால் வந்து டேப்லெட் போட்டு ரெடி பண்ணக்கூடாது. அவங்க பாடி ஹீட்னால தான் அவங்களுக்கு வந்து ஸ்பெம் கவுண்ட் அவுட் ஆகுது. அதுக்கு நம்ம ஒரு சில நாட்டு மருந்து தான், எல்லாம் விதைங்க தான். ஆலம் விதை, அரசன் விதை, பூனைக்காளி, ஓரிதழ் தாமரை, அது மாதிரி நான் ஒரு 10 டைப் ஆஃப் வந்து பவுடர் வச்சுருக்கேன். அவங்களே டைரெக்டாக வந்து கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ண சொல்லிவிடுவேன். பாரிஸ் போவாங்க, கந்தசாமி கோவில் பக்கத்தில் அங்கேயோ இல்லை எங்கேயோ அவங்களுக்கு தெரிஞ்ச நாட்டு மருந்து கடையில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஒரிஜினல் தேன் வாங்க சொல்லுவேன். அதில் மிக்ஸ் பண்ணி எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லிவிடுவேன். டெய்லி 1 ஸ்பூன் சாப்பிட்டாலே போதும். குழந்தையின்மைக்கு இந்த மருந்து எடுத்துக்கிட்டாலே போதும். சூப்பராக ஸ்பெம் கவுண்ட் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நல்லாவே ரிலீஸ் ஆகும். எல்லாருக்குமே ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுவும் வந்து எப்போனா செக் பண்ணிப்போம், பிளட் டெஸ்ட்டு தான், ஸ்பெம் அனலைசிஸ் பண்ணி பார்த்துப்போம். அப்படி யாருக்கெல்லாம் குழந்தை பிறந்திருக்கு, எவ்வளோ நாளாக இருக்கும் அந்த மாதிரியெல்லாம்? இப்போ நம்மள்ட்ட வந்து மினிமம் ஒரு 50 to 55 பேர் பசங்களே கொடுத்துருக்கோம். பசங்க பொண்ணுங்க. குழந்தையே இல்லைன்னு டாக்டர் உங்களுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொன்னவங்களாம் நான் பண்ணி கொடுத்துருக்கோம். அது பேர் என்னாலும் நான் கொடுக்கலாம். அவங்களுக்கு இப்போ குழந்தை பிறந்து எல்லாருக்குமே 2 குழந்தை வச்சுருக்காங்க. 2 குழந்தை வச்சுருக்காங்க. ஓகே. அந்த ஃபஸ்ட்டு குழந்தை தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ராப்ளமாக இருக்கும். அது மினிமம் 6 months 8 months வரையும் எடுத்திருக்கு ஒரு சிலருக்கு. அது பிறகு வந்து குழந்தை பிறந்துடுச்சு.
இப்போ ரீசெண்டாலாம் வந்து ஜெயக்குமார் மாரிமுத்துன்ட்டு அவங்களுக்கு வந்து டோட்டலாக இல்லை ஒரு 7 இயர்ஸ் ஆயிடுச்சு குழந்தைய பிறக்காதுன்ட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு இப்போ வந்து ஜெயக்குமாருங்கிறவங்க 2 பையன், மாரிமுத்துன்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு பையன். இப்போ தான் இது மாதிரி எல்லாருக்குமே வந்து மேக்ஸிமம் வந்து பசங்க தான் பிறந்திருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்து இந்த மருந்து மட்டும்தானா இல்லை ஸ்டிமுலேட் பண்ணுறது அந்த மாதிரி? மெயின் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்டு. ஓகே. அவங்க பாடி ஹீட் இருக்குது இல்லைங்களா, ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அந்த ஃபுட்டில் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டு அது ப்ளஸ் வீக்லி ஒன்ஸ் ட்ரீட்மெண்ட்டு ப்ளஸ் வந்து மருந்து. அந்த மருந்து தான் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, வேறு எதுவும் பெருசாக கொடுக்க போகிறல, இந்த மருந்து தான். இப்போ இந்த ப்ராசஸில் இந்த கால்கள் தொடு சிகிச்சை அப்படின்னு நம்ம பேசும்போது ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கிறோம், அந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா? ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கிறதுக்கு கொடுப்போம். நம்ம மெயினாக வந்து பிளட் சர்க்குலேஷனுக்கு தானே கொடுக்குறோம் உங்களுக்கு. இப்போ ஒரு இடத்துல வந்து பிளட் கிளாட்டாக இருக்கிறது தான் வந்து ஹார்ட் அட்டாக். பிளாக்கு 90% பிளாக்கு, 50% பிளாக்கு, 70% பிளாக்குன்னு சொல்லுவாங்க. அதை முன்னாடியே வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் நம்ம. இது மேக்ஸிமம் யாருக்கு இந்த பிளாக் அதிகமாக இருக்குன்னா வந்து லிவர் ஃபேட் இருக்கிறவங்களுக்கு, சுகர் பேஷண்ட்டவங்களுக்கு, இவங்க 2 பேருக்கு தான் அதிகமாக இருக்கும். இப்போ அந்த லிவர் ஃபேட்டி லிவர் இருக்கார், பாடியில் வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குன்னா ட்ரீட்மெண்ட்டில் அந்த கொலஸ்ட்ரால் இருந்தால் கிளியர் பண்ணிடலாம். ஃபுட் ஸ்டைலை மாற்றி கொடுப்போம். கொஞ்சம் பேக்கரி ஐட்டம் சாப்பிடாதீங்க, ஃப்ரைட் ரைஸ் ஐட்டம் சாப்பிடாதீங்க, ஆயில் ஃபுட் எடுத்துக்காதீங்க. இதுதான். நிறையா ஃப்ரூட்ஸ் எடுத்துங்க. ஈஸி டைஜஷன் மெயின் வந்து நமக்கு ஈஸி டைஜஷன் வேணும் பாடியில். இப்போ நமக்கு எங்கே பாடியில் பெயின் இருந்தாலும் என்ன பண்ணுவோம், ஒரு டேப்லெட் எடுத்து வயிற்றுக்கு தான் போவோம் டைரெக்டாக. அப்போ மெயின் வந்து நம்ம வயிறை கிளியர் பண்ணிட்டோம்னா பாடியில் எல்லாமே கிளியர் ஆகும். கிளியர் பண்ணுறதுனா என்ன மாதிரி ப்ராசஸ்? வயிறு க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து பழைய இது முறைப்படி சொல்லுவோம். ஆமனுக்கு என்ன சொல்லுவேன், இப்போ ஒருத்தருக்கு இப்போ க்ளீன் பண்ண உங்களுக்கு சரவணனுக்கு வயிறை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா 1 டே வந்து நீங்கள் லீவ் போட்டுருங்க. ஒரு 100 ml 100 mlனால் பெருசாக நினைப்பாங்க, அது ஈஸியாக தான் இருக்கும். 100 ml வந்து ஆமணக்கு ஆயில், அது கூட ஒரு லெமன் ஜூஸ், ஒரு ஃபுல் லெமனோட ஜூஸ், ஒரு 25 ml வந்து இஞ்சி ஜார். இதை 3ஐயும் மிக்ஸ் பண்ணி காலையில் டைமிங் தான். ஒவ்வொரு ஆர்கனுக்கும் வந்து ஒரு ஆர்கன் கிளாக் இருக்குது. அந்த ஆர்கன் கிளாக் ஃபாலோ பண்ணணும். காலையில் 5 to 7 வந்து உங்களுக்கு வந்து லார்ஜ் டெஸ்டின் தன்னைத்தானே வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிக்கும். ஓகேங்களா? அந்த டயத்தில் வந்து உங்களுக்கு இந்த ஜூஸ் குடிக்க சொல்லுவோம். காலையில் மினிமம் 5 மணிக்குள்ளே 3 to 5 குடிக்க சொல்லிவிடுவோம். ஸ்டொமக் ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்காக 3 to 5 இது குடிக்கணும். குடிச்சிட்டு வித்தின் 5 minutes ஒன்ஸ் இல்லை 10 minutes ஒன்ஸ் வந்து சுடுதண்ணி ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா வயிறு க்ளீன் ஆகி போயிட்டே இருக்கும், மோஷன் போயிட்டே இருக்கும். அதனால் வந்து டயர்ட் ஆகிறதோ எனர்ஜி லாஸ் ஆகிறதோ இதெல்லாம் இருக்காது. இந்த ஆயில் ப்ளஸ் வந்து இஞ்சி சாறு, லெமன் ஜூஸ் அந்த இண்டஸ்ட்ரியில் ஃபுல்லாக போயிட்டு பட்டுட்டு அந்த உங்களுக்கு சுடுதண்ணி குடிக்கிறீங்க இல்லைங்களா, சுடுதண்ணி குடிக்கும்போது கிளியர் ஆகி போயிட்டே இருக்கும். மினிமம் ஒரு சிலருக்கு வந்து ஒரு 7 டைம் 8 டைம் போகும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கக்கூடாது, பிரேக்ஃபாஸ்ட் கட் பண்ணிடணும், ஏன்னா வயிறு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும். மதியம் வந்து குளிச்சுட்டு நல்லா ஃப்ரீயாக ஆகிட்டு ரசம் சாதம் சாப்பிட்ணும், ஈஸியாக டைஜஷன் ஆகிற மாதிரி. நைட்டு ரசம் சாதம். அப்போ டோட்டலாக அவருக்கு வந்து வயிறு க்ளீன் ஆகிடும். இதை மந்த்லி ஒன்ஸ் பண்ணிட்டு வந்தாலே ஸ்டொமக்கில் வந்து தேவையில்லாத வந்து ஐட்டம்ஸு சேராது, உடம்பும் ஃப்ரீயாக இருக்கும். மந்த்லி ஒன்ஸ் செய்யலாமா ரெகுலராக? கம்பல்சரி செய்யலாம். இல்லை ஏன் கேட்குன்னா, முன்னாடியெல்லாம் சொல்லும்போது 6 மாதத்துக்கு ஒருக்கா வயிறை சுத்தம் பண்ணணும் அப்படின்னு ஒரு பழக்க வழக்கம்லாம் இருந்தது. நீங்கள் மாதம் ஒரு தடவை பண்ணலான்னு சொல்லி. முன்னாடி இருந்த ஃபுட்டு வந்து ஸ்டைல்ஸ் வேறு. இப்போ வந்து இப்போ ரோட்டில் போகிறாங்கன்னா வந்து சிக்கன் 65 அந்த ஸ்மெல் பிடிக்கும் வருது அவங்களுக்கு, அது டெம்ப்ட் ஆகிறாங்க, வாங்கி சாப்பிட்றாங்க. அந்த ஃபுட் ஸ்டைலே டோட்டலாக மாறிடுச்சு. ஓகேங்களா? கடையில் வாங்குகிற கீரையானாலும் சரி தான், எதில் ஆனாலும் மருந்து அடித்து தான் வருது உங்களுக்கு. அப்போ டைஜஷன் சரியாக ஆகிறது கிடையாது. முன்னாடி இருந்த ஒர்க்கும் சரி, உங்களுக்கு இது ஃபுட் ஸ்டைலும் சரி, எல்லாமே வேறு மாதிரி இருந்தது. இப்போ இருக்கிறத சாப்பிட்றது, எந்த சாப்பாடை சாப்பிட்டாலுமே டைஜஷன் ஆக மாட்டேங்குது. எல்லாருக்குமே வந்து ஏப்பம் வருது, இல்லைனா கேஸ் பிரியுது, இப்படி தான் இருக்காங்க. மேக்ஸிமம் பர்சன் என்கிட்ட ட்ரீட்மெண்ட் வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டொமக் ப்ராப்ளம். இந்த ஸ்டொமக் சரி பண்ணாமல் நம்ம வேறு எதுவுமே சரி பண்ணவே முடியாது. ஸோ அதனால் இப்போ அது ரெகுலர் ப்ராக்டிஸாக வச்சுக்கணும், ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வயிறு சுத்தம் பண்ணுறதுன்ட்டு. ரெகுலர் ப்ராக்டிஸ்னால் வந்து ஃபஸ்ட்டு வயிறு சரியில்லாமல் போய் கிளியர் பண்ணிக்கலாம். அதுவும் பிறகு எதுக்கு நம்ம வயிறு சரியில்லை, அப்போ நம்ம என்னென்ன ஃபுட்டை வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டோன்னா அதை அவாய்ட் பண்ணலாம். அப்போ அதை அவாய்ட் பண்ணும்போது 3 months ஒன்ஸ் கூட வந்து நீங்கள் ஸ்டொமக் வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இந்த தொடு சிகிச்சை, கால்களுக்கான இந்த தொடு சிகிச்சைன்னு வச்சுக்கிட்டோன்னா அது மூலமாக சரி பண்ண முடியாது அப்படின்ற வியாதிகள் என்ன? கேன்சர் மட்டும் நாங்கள் எடுக்க மாட்டோம். எதனால? நமக்கு வந்து இந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜினாலே வந்து பாடி ஃபுல்லாக வந்து பிளட் சர்க்குலேஷனும் லிம்ப் ஃப்ளோவும் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது தான் மெயினாக. எந்த இடத்துல உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் இல்லையோ, லிம்ப் ஃப்ளோ இல்லையோ, அந்த இடத்துல வந்து மசில்ஸ் கிராம்ப் ஆகிடும், போன் வந்து டைட் ஆகிடும். அந்த இடத்துல பிளட் ஃப்ளோ ஈவனாக போகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீ ஆகும்.
நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறோம், எது பிளட் சர்க்கிள் பிளட்டையும் லிம்பையும் ஸ்ப்ரெட் பண்ணுறோம் பாடியில். சுகர் இது கேன்சர் பேஷண்ட்டுக்கு இதை கொடுக்கும்போது ஒரு இடத்துல இருக்கிற செல்ஸ் இன்னொரு இடத்துக்கு போச்சுன்னா அவங்களுக்கு அதிகமாகிடும் கேன்சர். அவங்களுக்கு இன்டேக் தான் கொடுப்பாங்க. அது நாட்டு மருந்தும் இருக்குது, ஆயுர்வேதிக் இருக்குது, இங்கே சித்தாவில் மெடிசன் இருக்குது. கேன்சர் பேஷண்ட் நம்ம கொடுக்க முடியாது இதனால். ஸோ இப்போ நீங்கள் வந்து எனக்கு டயக்னோஸ் பண்ணி ஃபேட்டி லிவர் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க. அப்போ வந்து அதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட், அதோட பேசிக் அப்படின்றத எனக்கு காமிக்கிறீங்க? கண்டிப்பாக போயிடலாங்களா? போகலாம். டாக்டர் இப்போ என்ன பண்ண போகிறோங்க? இப்போ உங்களுக்கு வந்து நாங்கள் டயக்னோஸ் பண்ணோம் இல்லைங்களா, உங்களுக்கு மெயினாக வந்து அசிடிட்டி இருக்குது, ஃபேட்டி லிவர் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஃபேட்டி லிவரை கிளியர் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத காமிப்போம். ஓகேங்களா? நமக்கு எப்பயுமே ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி வந்து பிளட் சர்க்குலேஷன் தான் உங்களுக்கு சொன்னேன். அதனால் பிளட் சர்க்குலேஷனால் லெஃப்ட் கால் தான் யூஸ் பண்ணுவோம். ஹார்ட் எந்த சைடு இருக்கோ அந்த சைடு கால். ஹார்ட்டோடைய பாயிண்ட்ஸ் வந்து இதில் தான் இருக்குது. அதனால் லெஃப்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி தான் போயிட்டு இருப்போம். ஓகேங்களா? அப்படி ஃபேட்டி லிவருக்கான காரணமும் சொல்லிடுங்க. ஃபேட்டி லிவர் உங்களுக்கு வர்ற ரீசன் வந்து மெயினாக வந்து பாடி ஹீட் ஆகிறது. ஓகேங்களா? உங்களுக்கு வந்திருக்கு வந்து பாடி ஹீட்னால தான் வந்திருக்கு. அந்த பாடியோட ஹீட்டை வந்து குறைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஃபேட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். ஹீட்னா மீன்ஸ் இப்போ நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாமா? வெஹிக்கிளில் போகிறோம், வெளியே ட்ராவல் பண்ணுறோம், சுற்றுறோம், பிடிக்கிறோம், அப்படி. இப்போ நிறைய பேருக்கு அதுதான் வருது. உங்களுக்கு இப்போ மார்க்கெட்டிங் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இன்றைக்கி சென்னையில் இருப்பார், நாளைக்கு கோயம்புத்தூர் இருக்கும், அதுக்கு அடுத்த நாள் நாகர்கோவில் போவார், அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது திருநெல்வேலி வருவார். இப்படியே வந்து அவர் தூக்கமும் சரியாக இருக்காது, ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பார். யாரெல்லாம் வந்து ட்ராவலிங்கில் இருக்காங்களோ இல்லை நைட் டியூட்டி அதிகமாக பார்க்குறாங்க இல்லைங்களா, அந்த கண்ணு முழிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக பாடி வந்து ஹீட் ஆகிடும். மினிமம் வந்து நைட்டு வந்து 11 to 3 தூங்கணும். அந்த 11 to 3 தான் வந்து உங்களுக்கு லிவர் பாயிண்ட்ஸ் வரும். எங்கே தூங்குறதுக்கே 2-3 ஆயிடுது. அப்போ அவங்களுக்கு இந்த 2-3 ஆகுது இல்லைங்களா. இப்போ ஐடி பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, இவங்கெல்லாம் நைட் டியூட்டி பார்ப்பாங்க. இவங்களுக்கு கம்பல்சரி வந்து ஃபேட்டி லிவர் வரும். இன்னொன்று வந்து ஏசிக்குள்ளே இருக்கிறதுனால பாடிக்கு வந்து O2 பத்தாது, ஆக்சிஜன் பத்தாது. இப்போ பாடியில் இருக்கிற வாட்டரை எடுத்து அது ஆக்சிஜனாக கன்வெர்ட் பண்ணும். அப்போ அவங்களுக்கு கிட்னி ஸ்டோன் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஓகேங்களா? யூரின் போக மாட்டாங்க, ஏன்னா ஏசிக்குள்ளே இருக்காங்க. யூரின் தண்ணி தேவைப்படாது ஏசிக்குள்ளே இருக்கிறதுனால. அப்போ ஆட்டோமேட்டிக்காக கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த காரணத்தினால ஃபேட்டி லிவர் அண்ட் கிட்னி ஸ்டோன் இதெல்லாமே கண்டிப்பாக வரும். இப்போ உங்களுக்கு வந்து நான் செக் பண்ணேன் இல்லைங்களா, அந்த ஃபேட்டி லிவர் எப்படி ரெடியூஸ் பண்ண போகிறோம், எந்தெந்த பாயிண்ட்ஸ் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறேங்க. ஓகேவா? ஃபேட்டி லிவர், அதுக்கப்புறம் அசிடிட்டி, பாடி ஹீட். ஓகே, இதுக்கான ட்ரீட்மெண்ட் அது வந்து ஹீட் ரெடியூஸ் பண்ணுறது தான். ஹீட் ரெடியூஸ் பண்ணி லிவர் ஆக்டிவேட் பண்ணோம் இல்லைங்களா. லிவர் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அசிடிட்டி இருக்கிறதுனால ஸ்டொமக் பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். அதுக்கு எனர்ஜிக்கு ஸ்ப்ளீன் பாயிண்ட் கொடுக்கணும், மண்ணீரல். ஓகேங்களா? எனர்ஜி எங்கேருந்து வரும்? ஸ்மால் இன்டெஸ்டின், அதுவும் கிளியர் பண்ணணும். அப்போ நான் கொடுக்கும்போது வந்து பாடியை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சோலார் பிளக்ஸ்னு ஒரு பாயிண்ட் கொடுப்பேன், எனர்ஜிக்கு அட்ரினல் பாயிண்ட்ஸ் கொடுப்பேன். ஓகேங்களா? பாடியில் உள்ள ஹீட் வெளியில் போகிறது வந்து யூரின் வழியாக தான் வெளியில் போகும். அப்போ கிட்னி பாயிண்ட் கொடுத்து யூரேட்டர் டியூப் கொடுத்து யூரினரி பிளாடர் கொடுத்துருவேன். அதை கொடுத்துட்டு ஸ்டொமக் பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டொமக் கொடுத்துட்டு லிவர் இது போவேன் லிவருக்கு. ஓகேங்களா? எப்படி ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஸ்டிக் வந்து அதுக்கு கொடுக்கறதுக்காக இது நம்பர் 1ன்னு சொல்லுவோம் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜியில். இதில் ஃபஸ்ட்டு நம்ம யாருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் வந்து சோலார் ப்ளக்ஸ் பாடி வந்து மையப்புள்ளின்னு சொல்லுவோம், உடற் மையம் அப்படின்னு. அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். அது எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குது. இந்த பாயிண்ட்ஸு ஸ்டிமுலேட் பண்ணுவோம். எப்படி தான் ஸ்டிமுலேட் பண்ணுறது. ஓகேங்களா? அடுத்தது உங்கள் பாடிக்கு எனர்ஜி வேணும், அதுக்கு அட்ரினல் பாயிண்ட்ஸ்னு கொடுப்போம். அப்படி ஸ்டிமுலேஷன் தான். ஓகேங்களா? இது அட்ரினலோடைய கிளாண்ட், அந்த ஸ்டிமுலேஷன் வெயின்ஸ். இது வந்து கிட்னி பாயிண்ட். உங்கள் பாடியில் உள்ள ஹீட்டை வந்து வாட்டர் வழியாக தான் வெளியில் போகணும். இது அப்போ நிறைய தண்ணி குடிக்கணும், நீங்கள் யூரின் ஃப்ரீயாக போகணும். அப்போ இது கிட்னி பாயிண்ட் கொடுக்குறோம். இது எவ்வளோ நேரம் பண்ண வேண்டியது இருக்கும்? மினிமம் 1/2 hour ஒரு ட்ரீட்மெண்ட்னா எல்லா பாயிண்ட்ஸும் சேர்த்து கொடுத்து முடிக்க. இது கிட்னி கொடுத்துட்டு இந்த கிட்னிலேருந்து வந்து யூரேட்டர் டியூப் கொடுப்போம். இப்படி இது வந்து யூரேட்டர் டியூப். ஓகேங்களா? இதுலேருந்து வந்து பிளாடர் கொடுப்போம். அந்த யூரின் வெளியில் போகிறது ஸ்டாக் வந்து பிளாடரில் வச்சுருக்கோம். கிட்னிலேருந்து வந்து யூரேட்டர் வழியாக வந்து பிளாடர் தான். பிளாடர் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம காலில் வந்து இந்த இடம், இது இந்த ஸ்டிக்கை வச்சு கொடுப்போம். அப்படி அசிடிட்டின்னு சொன்னல உங்களுக்கு. அப்போ ஸ்டொமக் பாயிண்ட்ஸ் அடுத்தது கொடுக்கணும். ஸ்டொமக் வந்து இது தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மாடலில் இப்படி தான் உங்களுக்கு ஸ்டிமுலேஷன் கொடுக்கணும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைரெக்ஷன் இருக்குது, ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் இருக்குது. இதுக்கு வந்து 75% கொடுக்கணும், இன்னொன்றுக்கு 50% கொடுக்கணும், இன்னொன்றுக்கு 100% கொடுக்கலாம். அந்த ப்ரெஷர் பாயிண்ட்டை வச்சு நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன். இப்போ ஸ்டொமக்கு கொடுக்குறோம் நம்ம.
இது 75% ப்ரெஷர் கொடுக்கலாம் இங்கே ஸ்டொமக்கு. இப்படி கொடுக்கணும், இது ஸ்டொமக்கு. ஓகேங்களா? ஸ்டொமக் கொடுத்துட்டு முன் சிறுகுடல் கொடுப்போம். இந்த ஸ்டொமக்கோட கீழேண்டு இப்படி வரும். வேஸ்ட் வெளியில் போனோம் இல்லைங்களா? அடுத்தது வந்து பெருங்குடல் கொடுப்போம். இதை முடிச்சிடும். இப்போ நீங்கள் பண்ணும்போது உள்ள ஆர்கனுக்கு அது கனெக்ட் ஆகி. ஆமாங்க. உங்கள் டேப்லெட் போட்டால் என்ன செய்யுமோ அதை வந்து நம்ம இங்கே கொடுத்துடுவோம். இப்போ நான் உங்களுக்கு டெமோ மாதிரி தான் காமிச்சேன் உங்களுக்கு. இது வந்து நம்பர் ஆஃப் ஸ்ட்ரோக்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் இவ்வளோ ஸ்ட்ரோக் கொடுக்கணும், எவ்வளோ பர்சன்டேஜில் வந்து ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? இது முடிச்சாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு அந்த இடத்துல வந்து blood flow வரணும் இல்லைங்களா? அதுக்கு ஹார்ட் பாயிண்ட் கொடுப்பேன். இது ஹார்ட்டோடைய பாயிண்ட்ஸ். இப்படி தான் கொடுக்கணும். ஹார்ட்டில் பிளாக் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அதுவும் இதில் ரிலீஸ் பண்ணுவோம். ஹார்ட் பிளாக்கில் ரிலீஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிட்டு நீங்கள் போய்ட்டு ஆன்ஜியோ பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஹார்ட் பிளாக்னா இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ்லாம் இருக்கு இல்லையா? இப்போ பர்சன்டேஜ் அவங்க வந்து செக் பண்ணி கொண்டு வருவாங்க. 90%, 50%, 70%. இப்போ 90% 2 பிளாக் இருக்குது, 70% ஒரு பிளாக் இருக்குது, இன்னொன்று வந்து 50% இருக்குது அப்படின்வாங்க. ஒரு சிலர் வந்து ஸ்டண்ட் வைக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு வந்துடுவாங்க நம்மள்ட்ட, இதை ரிலீஸ் பண்ணலாமான்ட்டு. நம்ம டைமிங் கொடுத்து 3 months or 4 months ஃபுட் ஸ்டைலை மாற்றி அந்த பிளாக் வந்து ரிலீஸ் பண்ணுவோம். மெயினே வந்து blood சர்க்குலேஷன் தானுங்களா? பிளாக் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு போயிட்டு திரும்ப ஒரு டைம் செக் பண்ண சொல்லுவோம். ஆன்ஜியோ பண்ணி பார்ப்பாங்க. ஆன்ஜியோ பண்ணி செக் பண்ணிவிட்டு வருவாங்க. அப்போ அதில் குறைஞ்சிருக்கும். 100% குறைச்சி தான் கொடுப்போம். டாக்டரே கேட்பாங்க என்ன செஞ்சாங்கன்னு. அவங்கள்ட்ட டாக்டர்கிட்ட சொல்கிறதா இருந்தால் சொல்லுங்கன்னு தான் சொல்லுவோம். சொல்லிவிட்டு செக் பண்ணிவிட்டு வருவாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஸ்டண்ட் தேவைப்படாது. ஹார்ட்டில் ஸ்டண்ட் வச்சவங்களுக்கும் திரும்ப வந்து பிளாக் வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ட்ரீட்மெண்ட் நாங்கள் கொடுப்போம். ஸ்டண்ட் வச்சவங்களுக்கும் கொடுப்போம். இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் பிளாக் இருக்கிறவங்களுக்கு அதை க்யூர் பண்ணியிருக்கீங்க? நாங்கள் 90% இருக்கிறவங்களுக்குலாம் கேட்போம். அது இல்லாமலே போயிடுமா? கண்டிப்பாக. ஓ, கிளியர் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ இந்த அசிடிட்டிக்கு இதுதான் பாயிண்ட்ஸ் இப்படி பண்ணணும், அந்த ஹீட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அது எல்லாமேனா. இது போக இன்டேக் ஃபுட்டுக்கு அந்த மாதிரி என்ன? அசிடிட்டிக்கு ட்ரீட்மெண்ட் மட்டும் பார்த்தாது, கண்டிப்பாக வந்து ஃபுட் ஸ்டைலில் மாற்றணும். அது என்ன மாதிரி? பாடி ஹீட் ஆகாதான் சாப்பிடணும். இப்போ அசிடிட்டி இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பரோட்டா எடுக்கக்கூடாது, சப்பாத்தியும் சாப்பிடக்கூடாது. சப்பாத்தியும் வந்து பாடி ஹீட் பண்ணும். சப்பாத்தி சாப்பிடக்கூடாது. அசிடிட்டி இருக்கிறவங்க பேக்கரி ஐட்டம் எடுக்கக்கூடாது. நிறைய வந்து இப்போ பன்னு சரிங்களா, எல்லா இடத்துலையும் சாண்ட்விச் பசங்க எல்லாமே போனாங்கன்னா சீக்கிரமாக சாப்பிட்றதுக்காக சாண்ட்விச் சாப்பிட்டு போய்ட்றாங்க. அந்த சாண்ட்விச் ஐட்டம் இது ஈஸியாக உங்களுக்கு டைஜஷன் ஆகாது, அப்படியே கெட்டியாக நின்றுடும். ஈஸி டைஜஷன் எடுத்தால் தான் உங்களுக்கு உள்ளே வந்து அசிடிட்டினா புண்ணாயிடும். உங்களுக்கு வயிற்றில், குடலில், இரைப்பையில் வந்து புண்ணாயிடும். அப்போ உங்களுக்கு அங்கே காரமாக போனாலும் சரி, புளிப்பு டேஸ்ட் அதிகமாக போனாலும் சரி, எரிச்சல் வர ஆரம்பிச்சிடும். அப்போ புளிப்பு டேஸ்ட்டை குறைக்கணும், காரமாக இருக்கிறதையும் குறைச்சிக்கணும். நிறைய இன்டேக் வந்து தண்ணி எடுக்கணும், ஜூஸ் ஐட்டம் எடுத்துக்கணும். அப்போ அந்த அசிடிட்டியை நம்ம குறைக்கலாம். டீ காஃபி எல்லாம் குடிக்கக்கூடாதா? குடிக்காமல் இருந்தால் சீக்கிரம் சரியாகும். ரொம்ப நல்லது. டீ காஃபி எடுக்காமல் இருந்தால் ஃபாஸ்ட்டாக க்யூர் ஆகும். கஷ்டமாச்சே. சரி, இது அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு இப்போ ஹார்ட்டுக்கு முடிச்சிட்டோம் இல்லைங்களா? ஹார்ட்டுக்கு கொடுத்தாச்சு. இது blood ஃப்ளோவுக்காக. திரும்ப எனர்ஜிக்கு உங்களுக்கு ஸ்ப்ளீன் பாயிண்ட் இது கொடுப்போம். மண்ணீரல் இது வந்து மண்ணீரல் பாயிண்ட்டு. ஓகேங்களா? இதில் வந்து இப்போ லெஃப்ட்டில் முடிச்சாச்சு. ஓகேங்களா? அடுத்தது ரைட்லேயும் அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டொமக் பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். இது ஸ்டொமக் உங்களுக்கு அந்த ப்ரெஷர் சொன்னேன் இல்லைங்களா? அந்த ப்ரெஷர் வச்சு இதில் ஸ்டொமக் பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். முன் சிறுகுடல் சொன்னேன் இல்லைங்களா? அதுவும் இதில் இப்படி கொடுக்கணும். லிவர் ஃபேட் சொன்னதுனால லிவர் இருக்குது இல்லைங்களா? இன்னும் கொடுக்க வேண்டியது பாயிண்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு. இது உங்களுக்கு சிம்பிளாக தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் நான். இது லிவர் பாயிண்ட்ஸ். இங்கே ஹார்ட் பாயிண்ட்ஸு இந்த சுண்டு விரல் கீழே இருக்குது. அதே மாதிரி லிவர் பாயிண்ட்ஸ் வந்து ரைட் சைடில் வந்து சுண்டு விரலுக்கு கீழே இந்த ஏரியா வந்து லிவர் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து லங்ஸ் பாயிண்ட்ஸு. ஓகேங்களா? மூச்சு திணறல், இந்த சைனஸ் கம்ப்ளைண்ட் அவங்களுக்குலாம் வந்து பக்காவாக கிளியர் பண்ணி கொடுப்போம். அதை இந்த லிவர் பாயிண்ட்ஸில் வந்து இப்படி வச்சுட்டு உங்களுக்கு ப்ரெஷர் சொன்னேன் இல்லைங்களா? அந்த ப்ரெஷரில் இப்படி கொடுக்கணும். இப்போ நீங்கள் ஃபேட்டி லிவருக்கு வந்து லிவர் டேப்லெட் போடுவீங்க, கொலஸ்ட்ரால் டேப்லெட் போடுறீங்க இல்லைங்களா? அந்த டேப்லெட் இல்லாமல் கிளியர் பண்ணுறதுக்கு தான் இது. இப்படி தான் கொடுக்கணும் லிவருக்கு பாயிண்ட்ஸ்.
நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பிரெயினுக்கு ஃபஸ்ட்டு கொடுப்போம். இது வந்து பிரெயின் பாயிண்ட்ஸ், இந்த இடம். இதை ஸ்டிமுலேட் பண்ணிவிட்டு அடுத்து உடற் மையம் சொன்னோம் இல்லைங்களா, சோலார் பிளக்ஸ், இது இங்கே கொடுப்போம். அடுத்தது அட்ரினல் பாயிண்ட்ஸு, இது வந்து கிட்னி பாயிண்ட்ஸ் சொன்னோம் உங்களுக்கு. இங்கே ஆர்கன்ஸ் வந்து இது யுரேட்டர் டியூப் சொல்லுவோம், இந்த ஏரியா. இதை வந்து நம்ம பிளாடர் பாயிண்ட் சொல்லுவோம், யூரினரி பிளாடர், இப்படி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது வந்து ஈசோபேகஸ், உணவு குழாய். ஓகேங்களா. இதுக்கு கீழே வந்துன்னா இது வந்து கார்டியாக் ஜங்ஷன் சொல்லுவோம். இங்கே வந்து ஸ்டொமக் பாயிண்ட்ஸ் வந்துடும், இது எல்லாம் ஸ்டொமக் பாயிண்ட்ஸ் இது எல்லாமே. இதுக்கு கீழே வந்துன்னா பேன்கிரியாஸ், சுகர் பேஷண்ட்ஸுக்கெலாம் கொடுக்கறதுக்கு. சுகர் பேஷண்ட்ஸுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜியில் ஒரு 6 சிட்டிங் வந்து சைடு சப்போர்ட் ஆர்கன்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி கொண்டு வர்ற வரையும் பேன்கிரியாஸ் டச் பண்ண மாட்டோம். சைட் சப்போர்ட்டர் ரெடி பண்ண பிறகு தான் வந்து பேன்கிரியாஸ் கொடுப்போம். அப்போ தான் அந்த பேன்கிரியாஸ்லேருந்து வந்து இன்சுலின் சுரக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா. இது வந்து பேன்கிரியாஸ் பாயிண்ட்ஸ். இது முன்சிறுகுடல் சொல்லுவோம். சரிங்களா. இது பெருங்குடல். ஓகேங்களா. இங்கே வந்து சிறுகுடல் இருக்கும், இந்த இடத்துல இந்த பெருங்குடல் இருக்குது இல்லைங்களா, அதுக்குள்ளே வந்து இதெல்லாம் ஃபுட்டில் வந்து சிறுகுடல். இது வந்து ஹார்ட் பாயிண்ட் சொல்லுவோம் நம்ம கொடுக்கறது. இப்போ பிளாக் வராங்க இல்லைங்களா, லட்சக்கணக்கில் செலவு பண்ணுவாங்க ஹார்ட் பிளாக்குன்ட்டு வந்துட்டு. அந்த ஹார்ட் பிளாக் வந்து நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சு கொடுப்போம். சரி, இப்போ இங்கே செய்கிற மூலமாக எவ்வளோ கம்மியாக? இப்போ நீங்கள் ஹார்ட் பேஷண்ட்டுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் மினிமம் வந்து உங்களுக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணுறதுக்கு, ஆஞ்சியோபிளாஸ்ட் பண்ண இதெல்லாம் சேர்த்து ஒரு 2.5 to 3.5 ஆகுது அப்படின்னா மினிமம் வந்து நமக்கான டைமிங் ஜாஸ்தி ஆகும். அங்கே போனால் வந்து ஒரு 1 வீக்கில் முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம். 3.5 லட்சம் வரைக்கும் ஆகும். 3.5 லட்சம் வரையும் ஆகும், எனக்கு தெரிஞ்சது மினிமம் சொல்கிறேன். ஆனால் 1 வீக்கில் அங்கே முடிச்சுட்டு வந்துடலாம் உங்கள் ப்ராசஸ். நமக்கு வந்து அங்கே இருக்க வேண்டியது இப்போ 3.5 லட்சத்துக்கு ஒரு 70% 90% பிளாக் வந்து ரிலீஸ் பண்ணி 2 ஸ்டண்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா அதை நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு மினிமம் 5 months ஆகும். எந்த ப்ராப்ளமும் இருக்காது நம்ம பண்ணுறதுக்கு. ஆனால் காஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15,000 தான் ஆகும். இப்போ 3 லட்சம் செலவு பண்ண வேண்டிய இடத்துல 15,000 கிளியர் பண்ணி சரி பண்ண முடியும். ஓகே. ஆஞ்சியோ மட்டும் போய் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுக்கு. இல்லை நீங்கள் இசிசி எடுத்து பார்க்குறதும் பார்த்துக்கலாம். பிளாக் இருக்கா இல்லையான்னு பார்க்குறது ஆஞ்சியோ பண்ணுறது தான் பெஸ்ட்டு. திரும்ப போயிட்டு பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ கிட்னி ஸ்டோனுக்கான செலவு அப்படின்றது எந்த விதத்தில்? கிட்னி ஸ்டோன் வந்து மினிமம் வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையும் வந்து இப்போ பார்க்குறது வந்து ஒரு 40 to 75,000 வரையும் வாங்குறாங்க கிளியர் பண்ணுறதுக்கு. நம்ம வந்து 2 centimeter 20 mm ஸ்டோனாக இருந்தாலுமே 5 daysல கிளியர் பண்ணுவோம். 5 daysக்கு ஒரு டேவுக்கு வந்து 1000 rupees தான். 5 daysக்கும் 5000 ரூபாய் தான் செலவாகும். 5000ல் 5 daysல கிளியர் பண்ணி அனுப்பிச்சிடுவோம். அவங்க கிட்னி ஸ்டோனுக்கு வந்து மினிமம் வந்து ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டால் ஒரு 7 days ஆகும். பெட்டில் அட்மிட் ஆகணும், அட்மிட் சார்ஜ் இருக்குது. அது போக ஸ்டோன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு லேசர் பண்ணுவாங்க, லேசரில் பிரேக் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா. அதை வந்து நம்ம 5 daysல வந்து ஒரு நாளைக்கு மினிமம் டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு 15 minutes தான் ட்ரீட்மெண்ட். அவங்க வீட்டுக்கு போயிடலாங்க, ஸ்டே பண்ண வேண்டியது அதெல்லாம் எதுவுமே இல்லை. 5 நாளைக்கும் வந்து 5 டைம் வராங்க. ஒவ்வொரு டைமும் 15 நிமிஷம் தான் டைமிங். ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறோம், 2 லிட்டர் தண்ணி குடிக்க போகிறாங்க, அவ்வளோதான். 5 நாளில் கிளியர் பண்ணிவிடும். 6ஆவது நாள் நீங்கள் போய்ட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம். அப்டமன் ஸ்கேனில் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போது இந்த இது எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அந்த இதெல்லாம் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் அது என்னென்னு. இது ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒரு ஸ்டிக் வச்சுருக்கோம் நாங்கள். இது வந்து சோலார் பிளக்ஸு, அட்ரினல், கிட்னி பாயிண்ட், இதெல்லாம் இப்படி புஷ் பண்ணுற பாயிண்ட்ஸுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். இதே டயத்தில் வந்து இப்போ ஹார்ட்டுக்கு கொடுக்கணும், லிவர் கொடுக்கணும், அதுக்கெலாம் பார்த்தோன்னா இந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. இந்த பட்டையாக இருக்கணும், ஏன்னா ஹார்ட் ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணி கொண்டு வரும் அப்படி. சரிங்களா. இது கொடுக்கறதுக்காக இந்த ஸ்டிக் எதுக்குன்னா இப்போ கிட்னி ஸ்டோன் சொன்னோம் இல்லைங்களா, கிட்னி ஸ்டோன் வந்து வலிச்சு கொண்டு வரணும். அது பேர் இருக்கா இது ஒவ்வொன்றுக்கும்? ஆமாங்க, ஒவ்வொன்றுக்கும் நம்பர்ஸ் இருக்கும். இதோ இருக்குது பாருங்கள், 1 2 3 4. இல்லை அது நேம் அப்படின்னு செப்பரேட் நேம் இல்லை, நம்பர் வச்சுப்போம். ஸ்டிக் நம்பர் இதுக்கு ஒன்று நாமளே வச்சுப்போம். இது நம்பர் தான், 5ஆம் நம்பர் ஸ்டிக். இது இப்போ சொல்கிறதுனா நம்பர் 1, இது நம்பர் 2 சொல்லுவோம். இங்கே இந்த கோடை வச்சு சொல்கிறது. இதுக்கு பாருங்கள் நம்பர் 7 இருக்கும். இந்த கோடு போட்டு வச்சுருப்போம். அதில் ஒவ்வொன்றுக்கும் நம்பர்ஸ் தான். ஸ்டிக்குக்கு இது ஒரு நம்பர் இருக்கும். எல்லாமே அந்த கோடை வச்சு நம்பர்ஸ் பார்த்துப்போம். இது வந்து ஹெட்டோடைய லிம்புக்கெலாம் கொடுக்கறதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். அது எந்த பாயிண்ட்ஸில்? இப்போ இந்த ஸ்டிக்கு யூஸ் பண்ணுறது எப்படின்னா,
நம்ம லிம்ப்பு தலைக்கு போகிற நிணநீர் சொல்லுவோம். அது எங்கே இருக்குன்னா இங்கே தான் வந்து லிம்ப் பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 2 விரலுக்கு இடையில, இந்த 2 விரலுக்கு இடையில, இந்த விரலுக்கு இடையில. இதை கொடுக்கறது வந்து லிம்ப் வந்து இப்படி ரிலீஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டிக்கை வச்சு தான் ரிலீஸ் பண்ணாது, இப்படி கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த ஸ்டிக்கு சொன்னோம் இல்லைங்களா, இது வந்து கிட்னி ஸ்டோன் கொடுக்கறதுக்காக. கிட்னி பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இந்த 1ஆம் நம்பர் ஸ்டிக்கை வச்சு கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு 28 டியூப்பும் இதில் கொடுத்துட்றோம். அதன் பிறகு பிளாடர் வந்து இதில் ரிலீஸ் பண்ணுவோம். இப்போ கிட்னி ஸ்டோன் வந்து கிட்னியில் வந்து உங்களுக்கு அப்பர் ஃபோல்டில் இருக்கும், லோயர் ஃபோல்டில் இருக்கும், மிடில்லையும் இருக்கும். அது எங்கே இருக்குன்னா அவங்க வந்து ஸ்கேன் கொண்டு வந்து கொடுக்குறத வச்சு பார்த்துப்போம். அதுலேருந்து வந்து இப்போ அப்பர் ஃபோல்டில் இருக்குன்னா இதுலேருந்து இப்படி கொண்டு வருவோம். இப்படி தான் கொண்டு வருவோம். இப்படி கொண்டு வந்து இதில் ரிலீஸ் பண்ணுவோம். இப்படி ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த 5 டேஸில் ஒரு சிலருக்கு வந்து ஃபஸ்ட்டு டேவே வந்து அந்த 2 லிட்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் முடிச்சு 2 லிட்டர் தண்ணி எடுக்க சொல்லுவேன். தண்ணி குடிச்சிட்டு யூரின் வந்து ஃபுல்லாக டேங்க் ஃபுல்லாக ஆகிற வரையும் வெயிட் பண்ண சொல்லுவோம். வெயிட் பண்ணிவிட்டு யூரின் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கும்போது மட்டும் போவார். அந்த டயத்தில் ரிலீஸ் ஆகிடும். ஒரு சிலருக்கு ஃபஸ்ட்டு நாளே ரிலீஸ் ஆகும், ஒரு சிலர் செகண்ட் டே, தேர்ட் டே அது மாதிரி ரிலீஸ் ஆகும். ஒரு சிலருக்கு லைட்டாக வந்து அந்த ஸ்டோன் ரிலீஸ் ஆகும்போது கொஞ்சம் ப்ளட்டும் சேர்ந்து வரும் அதில். ஏன்னா அந்த ஸ்டோன் வந்து அதில் ரிலீஸ் ஆகும்போது புண்ணாகும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த இடத்துல ஒரு பால் மாதிரி வரும் தம் ஃபிங்கரில். அந்த பாலோடைய ஜாயிண்ட் ஆகிற இடம் வந்து பிட்யூட்ரி கிளாண்டு. ஓகேங்களா? இதிலே டாப்பில் இங்கே வந்தீங்கன்னா பீனியல் கிளாண்டு. இது ஹார்மோன்ஸை டச் பண்ணுறது. இதை வச்சு தான் எக்ஸாக்டாக அந்த பாயிண்ட்ஸை டச் பண்ணலாம். இன்னொன்று பிரெயினுக்கு கொடுப்போம். இந்த இடம் இருக்குது இல்லைங்களா, இது ரெண்டும், இந்த இடமும் இந்த ஏரியாவும் போய் ஜாயிண்ட் ஆகிற இடம் மெமரி பாயிண்ட்டு. சரியாக படிக்கலை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த இடம் கொடுத்தோன்னா மெமரி நல்லா ரிகவர் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் இங்கே ஸ்டிமுலேட் பண்ணிகிட்டே இருந்தால் மெமரி பவர் அதிகமாக கண்டிப்பாக இதில் படிக்கிற காலத்தில் தெரியாமல். ஆமாம், இது வந்து பிரெயினுக்கு போகிறது மெமரி பாயிண்ட். இந்த ஸ்டிக் இன்னொன்று எதுக்கு யூஸ் பண்ணோன்னா, சைனஸ் வராங்க இல்லைங்களா, சைனஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஃப்ரண்டல் சைனஸ், மைக்ரேன் ஹெட்டேக்கு, ஃப்ரண்டல் சைனஸ் இதெல்லாம் வந்து. இப்போ ஐஸ்க்கு அப்படின்னு பாயிண்ட்ஸ் இருக்கா? கண்டிப்பாக இருக்குங்க. எந்த ஐ பாயிண்ட் வந்து இந்த தம் ஃபிங்கருக்கு, செகண்ட் ஃபிங்கர், தேர்ட் ஃபிங்கருக்கு இடையில இந்த 2 ஃபிங்கரும் ஜாயிண்ட் ஆகுது இல்லைங்களா, இதில் உள்ள இந்த எட்ஜ் பாயிண்ட், இதுதான் ஐ பாயிண்ட். ஐனா லெஃப்ட் ஐயா ரைட் ஐ அந்த மாதிரி எல்லாம் இருக்குமா? லெஃப்ட் சைடு கொடுத்தோன்னா லெஃப்ட் ஐ, ரைட் சைடு கொடுத்தா ரைட் ஐ. இது வந்து இயர் பாயிண்ட்டு, இது இயர் டியூப்பு. இயர் டியூப் மீன்ஸ் காது குழல் உள்ள. ஆமாம். இது இப்போ வந்து மொபிலிட்டி ஆஃப் லெக் கொடுப்போம். கால் இயக்க பாதை அப்படின்னு சொல்லுவோம், இயக்க உறுப்பு. அதுக்கு இதை யூஸ் பண்ணி கொடுப்போம். இதுதான் வந்து மொபிலிட்டி ஆஃப் லெக். கால் மூமெண்ட்ஸ் நல்லா வர்றதுக்காக இந்த இடத்துல கொடுப்போம் நம்ம. அது யாருக்கு கொடுக்குறது? இப்போ வந்து சுகர்னால் வந்து ஸ்டிப்னஸ் இருப்பாங்க சரிங்களா, கொஞ்ச நாள் வந்து பெட் ரெஸ்ட்டில் இருந்து கால் நடக்க முடியாமல் அந்த ரெஸ்ட்லேயே இருக்கிறதுனால மூமெண்ட்ஸ் இல்லாமல் இருக்காங்க பாருங்கள். அவங்களுக்கு வந்து அந்த முட்டிலாம் பிடிச்சி மசில்ஸ்லாம் டைட்டாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு இந்த இடம் கொடுத்து ரிலீஸ் பண்ணும்போது கால் ஃப்ரீ ஆகும், நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கு கொடுப்போம். நீ பெயின் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்போம். ஸ்பைன் டிஸ்க்கு பல்ஜியாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்போம். இதில் அதுக்கெலாம் இது யூஸ் ஆகும். இன்னும் வந்து ஹெட்டில் செர்விக்கல் ஸ்பாண்டிலாசிஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த பாயிண்ட் வச்சு, இது மெடுலா பாயிண்ட் இங்கே எடுப்போம், ரிலீஸ் பண்ணுவோம். இதில் இந்த பேக் சைடுக்கு இதுக்கு இந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணுவோம். அது என்ன இந்த ஆயில? இது நம்ம நார்மலாக வந்து ஃப்ரிக்ஷனுக்காக தான். இப்போ ஸ்டிக்கை வச்சு கொடுக்குறோம் அப்படின்னா வந்து அங்கே ஹீட் ஆகக்கூடாது, தோல் ஸ்கின் வந்து ஃபீல் அவுட் ஆகக்கூடாது. அதுக்காக வந்து இந்த தேங்காய் எண்ணெய், நார்மல் தேங்காய் எண்ணெய் தான், ஆனால் செக் எண்ணெய் யூஸ் பண்ணுவோம். இப்போ இது வந்து நீங்கள் வந்து செஞ்சு காமிக்கிறீங்க இல்லையா, பொதுவாக நம்ம வீட்டில் சும்மா மசாஜ் பண்ணுறது காலுக்கு தெரியாமல் நம்ம நிறையெல்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் ஒன்றும் ஆபத்தெல்லாம் இல்லையா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கொடுக்குறதும் ப்ராப்பர் சொன்னோம் இல்லைங்களா, உங்களுக்கு டைரெக்ஷன் ப்ளஸ் வந்து அந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸு, அந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எந்த இடத்துல ஸ்டொமக்குனா எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கணும், ஹார்ட்டுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கணும், அந்த பர்சன்டேஜ் வச்சு அந்த டைரெக்ஷன் கொடுப்போம். அங்கே நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறது வந்து அந்த மசில்ஸ் ரிலாக்ஸ் பண்ணலாம். அதுவே வந்து அவங்களுக்கு எனர்ஜியாக தான் இருப்பாங்க. ஆனால் செய்ய தெரியாமல் செய்யக்கூடாது. அது செய்ய தெரியாமல் வந்து ஸ்டிக் வச்சு செய்யக்கூடாது, கையில் மசாஜ் பண்ணலாம். மசாஜ் பண்ணுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டிக்கை வச்சு தெரியாத பாயிண்ட்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. அது பண்ணக்கூடாது இல்லையா? டைமண்ட் மேளா அட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், காஞ்சிபுரம்.